ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வத்தல் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொத்தவரங்காவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட நுனியை கட் பண்ணிடணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொத்தவரங்காய் மூழ்கிற அளவு தண்ணி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் இதில் சேர்த்திக்கணும். காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொத்தவரங்காய் முக்கால்வாசி வெந்தால் போதும், நிறைய வெந்தால் அது குழஞ்சிரும். காய் வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது ஒரு பெரிய தட்டில் போட்டு வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா புளிச்ச தயிரை எடுத்து அதை நல்லா சிலிப்பிக்கணும். அதில் தேவையான அளவு உப்பு, காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் அதில் சேர்த்திக்கணும். உப்பு நம்ம ஆல்ரெடி தண்ணியிலேயே சேர்த்ததுனால இதில் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டால் போதும். நம்ம காய வச்சு வச்சுருந்த கொத்தவரங்காவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 5 hours நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காவை எடுத்து தட்டில் போட்டு வெயிலில் காய வைக்கணும். நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொத்தவரங்காய் வத்தல் ரெடி. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்டு பொரித்து எடுத்தால் நம்மளுடைய கொத்தவரங்காய் வத்தல் தயார். சுவைக்கலாம் வாங்க. இந்த வத்தல் ராகி கூழ், கம்பங்கூழ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் என எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. மறக்காமல் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.